அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்து அரிதானதை செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? எல்லாருமே ராசி பலன் பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அடுத்து வருகின்ற நாட்களாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, அதே மாதிரி நிதி நிலைமையில் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கணும்னா நிதி நிலைமை இந்த மாதம் சீராக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா இருப்போம். சரி, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த ஆவணி மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். எனவே தனவரவு தாராளமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே ஓரளவுக்கு நிதி நிலைமையில் உங்களுக்கு அதிகம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 6ல் சனி பகவான் வக்கரகம் பெறுவதனால உத்தியோகத்திலையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் செய்துட்டு இருக்கீங்க, சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு உன்னதமான நிலை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த 15 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பகவானால் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் வர்க்கமாக இருக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் குருவின் பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதனால வியாழன் நோக்கம் ஏற்படுவதனால கல்யாண கனவுலாம் நனவாகக்கூடிய நாட்கள் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே இருக்கும். நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்க, ஆண் பெண் இருபாலருமே திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த டைம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால இடையிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் அப்பப்போ தலை தோங்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ வரும். ஒரு இனம் புரியாத கவலையும் அப்பப்போ உங்களுடைய மனதில் ஆள் மனதில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. நம்ம கன்னிராசிக்காரங்கிட்ட சொல்லவே தேவையில்ல, ரொம்ப பொறுமைசாலிங்க தான். ஆனாலும் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் இனம் புரியாத கவலையில் நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமில் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வேண்டாம். வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே, இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் தான் இருக்க போகிறார். அதனால் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த சனி பகவானை பார்வையிடுகிறார். இது பகை கிரகம், பார்வை அவ்வளவு நல்லதில்லை. இந்த சனி பகவானை சூரிய பகவான் பார்க்கறது அவ்வளவா நல்லதில்லை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா விரையாதிபதி சூரியன், இவர் பலம் பெற்று பார்ப்பதனால விரயம் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த நாட்களில் ஆகும். அதே மாதிரி வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ இந்த சிந்தனையெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மேலும் இதே இடத்துல இருக்கலாமா, வேறு ஏதாவது இடம் மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் ஒரு சில மன சஞ்சலம் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகளால் அல்லது உடன் பணிபுரிபவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகளும் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசி அன்பர்களே. அது சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரிய பகவானுக்கு டெய்லியுமே காலையில் நீங்கள் எந்திரிச்சு சூரிய பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு சூரிய பகவானை வழிபட்டுட்டு எல்லா காரியத்தையும் நீங்கள் தொடங்குறது நல்லது. அதே மாதிரி சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்த சனிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து அசைவ உணவெல்லாம் தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு பிடித்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு அசைவ உணவுலாம் தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு பிடித்த மகமான காகத்திற்கு அன்னம் இட்டுடுவாங்க. அதுவும் கொஞ்சம் எல் கலந்து அன்னம் இட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானோட அருளும் சூரிய பகவானோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததுன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த டைமில் சுக்கிரனும் நீச்சமடைகிறார். ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரனால் அங்கு நீச்சமும் பெறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவரோட நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பக்கபலமாக இருக்க வேண்டிய உங்களுடைய நண்பர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நண்பர்கிட்ட பேசும்போதோ உறவினர்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் அன்பாக பேசுங்க. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களாம் அதிரடியான சின்ன சின்ன திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பெற்றோர் வழியிலையும் மற்றொரு வழியிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூங்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்
கன்னிராசி அன்பர்களே. குடும்பத்தில் 3ஆம் நபரால் ஏதாவது ஒரு குழப்பம் வரும். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க உங்களுடைய லைஃப்பில் பர்சனல் விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கன்னிராசி அன்பர்களே. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமில் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். பணிபுரியும் இடத்துலையும் ஒரு சில நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரும். கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி சக பணியாளர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமை முக்கியம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுக்கு ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கூட்டாளிகளை நம்பி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் மற்ற கூட்டாளிங்கிட்டேயோ நண்பருங்கிட்டேயோ பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் கூட்டு தொழிலெலாம் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் உங்களுடைய நண்பர்களோட சூழ்ச்சி வலையில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன்பிறப்புகள் மீதும் உங்களுக்கு பழி சுமத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன இன்னல்களையும் உண்டு பண்ணுவாங்க. கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல இப்போ கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்லையும் நிறைய பிரச்சனைகளை இந்த டைமில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொந்தமாக தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் இந்த டைம் வேண்டாம். ஒரு சிலர்லாம் இடம் பூமி வாங்கி விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருக்கும். அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் மனக்கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை. அதே மாதிரி சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இந்த டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுடைய முன்னோருங்கிட்ட அல்லது உங்களுடைய தந்தை தாய் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க. அல்லது மற்ற உங்களுடைய கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க உங்களை மாதிரியே வேறு யாராவது தொழில் செய்துட்டு இருக்கங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதனுக்கு பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே. உங்களுக்கு ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி விளங்கக்கூடியவர் புதன் பகவான். இவர் கோத்திராதிபதி தோஷம் பெற்றவர் ஆவார். இவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கு. ஏன்னா தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத நிறைய நன்மைகள் திடீர்னு கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் இந்த டைம் செய்வீங்க. அந்த மாற்றத்தின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி ஒரு விஐபிகள் அல்லது பெரிய மனிதர்கள் யாரையாவது இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. அவங்க சொல்கிற யோசனை உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதேமாரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில இடமாற்றங்களோ இல்லை பதவி மாற்றமோ இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொல்லைகளும் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த 15 நாட்களுமே எப்போவுமே உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடியவங்க நீங்கள். இந்த டைமில் கொஞ்சம் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முதல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன சஞ்சலமும் மன பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் இருந்திருக்கும். இந்த 2வது வாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா செவ்வாயும் சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே அமைந்திருக்கு. மாணவ மாணவிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய இலக்கை இந்த டைமு நீங்கள் அடைவீங்க. பெண்களை பொறுத்தும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குடியிருக்கும் வீட்டில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1,
8, 9 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சூரிய பகவானையும் சனி பகவானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நடக்க இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.